மடிக்கணினிகள் வழங்கியமைக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ராணிமேரி கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். நேற்று 10 லட்சம் லேப்டாப்கள் வழங்கப்பட்டன. இப்ப மாணவிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் உங்கள் கையில் உலகம் என்ற மாபெரும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் இந்த உங்கள் கையில் உலகம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். நேற்றைய தினம் முதலமைச்சர் தொடங்கி வைத்த உடனேயே நேற்றைய தினமே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் ஆனது அவர்களிடம் கையில் சென்று வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமே முதலமைச்சர் இந்த லேப்டாப்பை கொண்டு முன்னேற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ராணிமேரி கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் வழங்கியதற்காக முதலமைச்சரை சந்தித்து நேரில் நன்றி தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முகாம் அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலகம் வரும் வழியில் ராணிமேரி கல்லூரி மாணவிகள் முதலமைச்சர் வழங்கிய அந்த லேப்டாப்பை கையில் வைத்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் ரோஜாப்பூ வழங்கியும் முதலமைச்சருக்கு தங்களது நன்றிகளையும் பரிமாறிக்கொண்டனர். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் முதலமைச்சர் சுமார் 10 நிமிடங்கள் அந்த மாணவர்களிடம் உரையாடினார். உரையாடி லேப்டாப்பை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், லேப்டாப்பை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துவார்கள், அவர்களுக்கு லேப்டாப் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாக மாணவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அந்த மாணவர்களிடம் லேப்டாப்பை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு சில அறிவுறுத்தல்களையும் முதல்வர் வழங்கியுள்ளார். இதே போன்று ஒரு மாற்றுத்திறனாளி மாணவியும் அந்த லேப்டாப் வழங்கியதற்காக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தார். அவரும் அந்த லேப்டாப் தனக்கு எவ்வாறு பயன்படும், அதை வைத்து நான் எந்த அளவிற்கு இந்த கல்வியில் முன்னேறுவேன் என்பது தொடர்பான முதலமைச்சரும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இதன்பது சுமார் 10 நிமிடத்துக்கு மேல் அந்த மாணவர் உரையாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதியாக அந்த லேப்டாப் பெற்ற மாணவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்றார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நேற்றைய தினம் முதலே அந்த மடிக்கணினிகள் வழங்கப்பட்ட நிலையில் இன்னும் 10 முதல் அல்லது ஒரு மாதத்திற்குள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அந்த உங்கள் கையில் உலகம் என்ற அடிப்படையில் அந்த லேப்டாப் ஆனது சென்று சேரும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.